நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். எம்பெருமானுடைய படைப்பில பல விதங்கள். அது என்ன அப்படின்னா, கிரகங்கள்ல 9 கிரகங்கள். ஆண் கிரகம், பெண் கிரகம், அலிகிரகம். அப்படிப்பட்ட கிரகங்கள்ல அலிகிரகமாக இருக்கக்கூடியது புதனுடைய கிரகம். இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் சமமாக இருப்பார். அப்படிப்பட்ட நம்ம மனிதர்கள்ல ஆண்கள் பெண்கள் இருக்கும்போது திருநங்கை அவர்கள். அவளை பத்தி நான் இன்னைக்கு வேதாந்தமான விஷயமா சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, அவர்கள்லாம் என்ன ஸ்வரூபம்? இப்ப நம்ம பார்த்துல இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்துட்டு இருப்பாங்க, ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாங்க, திருநங்கை எல்லாம் அவங்களாம் வராங்க இல்லையா? அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? ஒரு ரூபா நீங்க பணம் கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க போகும்போது? அந்த திருநங்கைக்கு நீங்க எல்லாரும் நம்ம ட்ரெயின்ல பார்க்குறோம், பஸ்ல பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எடுத்த உடனே நீ நன்றாக இரு, ஆசீர்வாதம் பண்றாங்க, கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும். அவர்கள் யார் தெரியுமா? சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே. பெருமாள் ஸ்வரூபம். மோகினி ஈன்றபல மோகனவராய். ஐயப்பன பாடுறா. மோகினி ரூபம். மகாவிஷ்ணுவும் சிவனும் அப்படி ஒன்று கூடிய மோகினி அவதாரமாக திருநங்கை அவர்கள். பெருமாள் சார், பிரத்யக்ஷ பெருமாள். அவள் கையால நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன் ஆசீர்வாதத்தை, கொண்டு கொட்டிடுவர் குபேரன். குபேரன் மட்டும் இல்ல சார், அஷ்டதிக்பாலகர்கள் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, சோமன், ஈசானம் 8 பேர் நமக்கு காவலா இருப்பா. அடுத்ததாக திருநங்கைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒரே ஒரு நாள் ஆத்துல கூப்பிட்டு வச்சு பாருங்க, எத்தலைபாக்கு கொடுங்க, ஆனந்தமா இருப்பாங்க. அவங்க கையால நம்ம 1 ரூபா வாங்கணும். இது எதனால் அவங்களுக்கு மகா பலனை கொடுக்கிறது அப்படின்னா, மகாவிஷ்ணு சார் நான் பரம பெருமாள் பக்தன் அப்படின்பான். ஆனா அவங்கள பார்த்தோன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. இல்ல, அவன்தான் பெருமாள். சனீஸ்வர பகவான் எங்கடா இருக்காருன்னு கேட்டான் ஒருத்தன். சனி பகவானை நீ கோவில்ல குருக்கள்கிட்ட இருக்காரு நீ நினைக்காது. அவருக்கு இந்த ஸ்டைலா இருக்கிறவன், வெள்ளை வேட்டியா இருக்கிறவன், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டவன்லாம் பிடிக்காது அவருக்கு. பரதேசியா இருக்கான் பார்த்தீங்களா, அங்கதான் இருப்பார் சனி பகவான். அவன் பக்கத்துல இருப்பார். வாசல்ல பிச்சைக்காரர் இருப்பான், எல்லாம் இருப்பாங்க. கோவிலுக்குள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவான், 5 பைசா போட மாட்டான். அங்க வாசல்ல யார் நிக்கிறா? சனி பகவான். உள்ள நீ என்ன பண்ணிட்டு வந்த? சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்த. நாம சாமி தரிசனம் பண்ணிட்டு வரோம், பிச்சைக்கார கோவில் வாசல்ல உட்கார்ந்துருக்கான் நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, அங்கே பகவான் நிற்கிறார், சனி பகவான். ஏய், உன்னை நான் தலையெழுத்து மாத்தணும்னா இங்க என்னை பார்த்துட்டு போகும்பார். அந்த நீங்க 1 ரூபா தர்மம் போட்டோன்னு என்ன சொல்றாங்க அவங்க? தர்ம பிரபு, மகாபிரபு, பிக்ஷை போடுங்கன்னு கேட்கிறான். திருநங்கைகள் யார் அப்படின்னா, பெருமாள் சிறுமம். மோகினி அவதாரத்திலே பெருமாள் தர்மத்தை நிலைநிறுத்தி இன்னைக்கு உலகம் நல்லா இருக்குன்னா, தேவ அமிர்தமாக இந்த நவக்கிரகங்கள் வேலை செய்யுதுன்னா மோகினி. அப்படிப்பட்ட திருநங்கைகள் நமக்கெல்லாம் பெருமாள் ரூபத்தில் அனுகிரகம் பண்றாங்க. இப்ப சில பேர் தான் நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய
வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள்லாம் நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல வந்து உட்கார்ந்து பெரிய ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தெய்வ ஸ்வரூபம். எதுக்காக இங்க கொண்டு வரோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல கேட்டிருந்தாங்க, எல்லார பத்தியும் சொன்னீங்கல்ல, ஏன் சார் இந்த திருநங்கைகள் யார் ரூபம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. திருநங்கைகள் சாக்ஷாத் பெருமாளுடைய ஸ்வரூபம். அவர்களுக்கெல்லாம் திருமணம் ஒரு நாள் ஒரே நாள் போய் கொண்டாடிட்டு அன்னைக்கே திருமங்கல்யம் அருந்துவிடும். பெருமாளுடைய அவதாரம். அவளை நம்ம பரிபாலனம் பண்ணோம்னா நம்மள பெருமாள் பரிபாலனம் பண்ணுவார். திருப்பதி போவே வேண்டாம். திருப்பதி பெருமாள் கோடீஸ்வரனாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். நம்ம பண்றோமோ இல்லையோ ஏளனம் பண்ணக்கூடாது. அவளை சனி பகவான் எப்படி சனி பகவானை சீண்டி தொட்டுட்டோம்னா க்ளோஸ். அதே மாதிரி பெருமாள் அவர். அதனால திருநங்கைகளா இருக்கக்கூடியவர்கள் பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். அவளுக்குலாம் நேர வைகுண்டம் தான் சார். அவளுடைய ஆயுஷ் கர்மா முடிஞ்ச உடனே நீங்க எங்க வேணா பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணியோன்னா போகலாம். தர்மராஜா கூப்பிட்டு நானும் வரேன் அப்படின்னு கேட்டா அங்க நேர வைகுண்டத்துல போயில நமக்கு ஒரு கேட்டு ஒன்று இருக்கும், மடக்கி விட்டுருவார், டைவர்ட் பண்ணி விட்டுருவார். விஐபி கேட் அது. அப்படிப்பட்ட அந்த திருநங்கைகள்லாம் தர்ம சிந்தனை உடையவர்கள். அவளுக்குன்னு ஒன்றும் வச்சுக்க மாட்டா. அன்றாட வாழ்க்கைக்கு அவ சாப்பாடு போடுவா. அந்த மகாலட்சுமி அவ கையில இருப்பா. அதனாலதான் இந்த பெரிய பெரிய கடைகள்லாம் ஓப்பன் பண்ணான்னா திருநங்கையை கூப்பிட்டு ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. திருநங்கை கடைக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அவங்களோடு நன்றாக பழகுங்கள். அவள் ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசினா நல்ல வார்த்தைகள் சொல்லுவார்கள். நல்ல குணத்துடன் நம்மளுடன் பழகுவார்கள். அப்படிப்பட்ட தெய்வஸ்வரூபமா இருக்கக்கூடிய அவர்கள் ஏன் அவர்கள்லாம் உழைச்சு கூட சாப்பிடலாம். ஏன் நம்ம கடையில வந்து ₹1 கேட்கிறாங்க, உடனே போயிடுவாங்க. என்னைக்கான ஒரு நாள் காபி சாப்பிடணும்னு கேட்டிருக்கோமான்னு இல்லையே. ஆமா இந்தாமா அப்படின்னு சொல்றோம். அவர்கள் மகாவிஷ்ணுடைய அவதாரம். ஆகையினால நான் சொல்லல, புராணத்துல எல்லாரும் படிச்சிருக்கேன். மோகினி அவதாரம் அது பெருமாள் மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் வாங்கின்ற வரம். ஆகையினால ஆன்மீக நேயர்களே, எல்லாமல்ல திருநங்கை அவர்களுக்கு நம்ம அன்புடன் இருந்து பெருமாளுடைய அனுகிரகத்தை நம்ம பெறுவோம். எல்லாமல்ல இறைவன் நமக்கு அனுகிரகம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.